அவரை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு கூட்டம் வருதுன்னா அது வரதான் செய்யும். உங்களுக்கு அப்போல்லாம் வந்துச்சானிங்கன்னா அப்போல்லாம் வந்து ஒரு நெப்போலியன்ற ஆக்டர் தான். பட் அந்த கூட்டம் இவ்வளோ வந்துச்சான்றது தான் கேள்வி. இவ்வளோலாம் வந்து வாய்ப்பே இருக்காது. மிஞ்சி போனால் அந்த ரோடளவு கொஞ்சம் இருந்துருக்கும், அவ்வளோதான். பட் இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் வந்து எல்லா கட்சி தலைவர் மாதிரியும் கிடையாது. இவர் வந்து ஒரு ஸ்டாராக இருந்துட்டு ஒரு அரசியல் வரும்போது ஒரு இம்பேக்ட் இருக்கும் தான். நீங்கள் நடந்தால் தெருவில் வாண்டுறீங்க, தெருவில் பர்மிஷன் கொடுக்கணும்ல, இவரும் ரெடி தான். பர்மிஷன் கொடுக்கணும்ல, மக்களும் ரெடி தான். பர்மிஷன் கொடுத்தா தானே இவர் வெளியே வர முடியும். ஆகுனா நீங்கள் ரோட்டில் வந்து பண்ணுங்கள், இறங்கி வாங்க, கன்னியாகுமரிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக வாங்க அப்படின்றது என்ன லாஜிக்கு? பர்மிஷன் ஒன்றும் நீங்கள் வாங்கி கொடுங்க, நாங்கள் ரெடி வர்றதுக்கு. அதுவும் இல்லை, தேவையில்லாமல் ஃபேமிலி பற்றி பேசுகிறீங்க. அவங்க அப்பா கூட இருக்காரு, இல்லை அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் அப்பாவை ஃபேமிலியே பார்த்துக்க முடியல, இவர் எப்படி நம்ம குடும்பத்தெல்லாம் பார்த்துப்பாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இதை வச்சு ஒன்றே இது பண்ணல, சரிங்களா? அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் வர்றாரு. அவர் கோடி கூட சம்பாரிச்சாலும் அதை வச்சு ஜாலியாக ஊர் சுற்றல வர, ஓகேங்களா? அவர் அதை விட்டுட்டு இது வரன்னா மக்கள் பணி செய்யுது. அவர் ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணல, அது மக்கள் இயக்கம் மக்கள் கட்சி இருக்கும்போதே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார், சரிங்களா? ஸோ உங்களுக்கு அவர் மேலே எதனா தனிப்பட்ட கோபம் ஒன்றும் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. நீங்கள் அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அது உள்ளே கொண்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அதனால் வந்து அதை டக்குன்னு ஷேடோ தெரியல. பட் ஆனால் நீங்கள் பேசுகிறது எல்லாருக்குமே தெரியுது, விஜய் மேலே வன்மமாக இருக்கீங்கன்றது மட்டும். என்னென்னா அது அரசியலை பூசில் வச்சு நீங்கள் இதை மையப்படுத்தி பேசுகிறீங்க, அவ்வளோதான். ஏன்னா டைரெக்டாக நீங்கள் தாக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து பாலிட்டிக்ஸில் வச்சு பேசுகிறீங்க. அவர் குடும்பம் அவர் இதெல்லாம் பற்றியில் நீங்கள் பேச வேண்டிய தகுதி என்ன உங்களுக்கு? நீங்கள் பொலிட்டிக்கலாக பேசுகிறீங்களா, பேசிட்டு போங்க. அது விட்டு அவர் அப்பா அவர் கூட இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லை, அவர் வீட்டையே அவர் பார்த்துக்க மாட்டுறாரு, மக்கள் எப்படி வந்து பார்ப்பாரு? அது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? மக்களுக்கெல்லாம் அந்த கேள்விக்குறிலாம் வராது. மக்கள் தெளிவாக இருக்காங்க, சரிங்களா? நீங்கள் வரல, ஓகேங்களா? நீங்கள் யாருக்கு பேசுமோ நீங்கள் அவங்களுக்கு பேசுங்க. தேவையில்லாமல் எதுக்கு விச்சுவல் வாரிசுக்கிட்ட நீங்கள் பழைய காலத்துலேருந்து பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புட்டு வைப்பாங்க. அப்புறம் இப்போ ஆல்ரெடி ஒன்று புட்டு தான் வச்சுன்னு இருக்காங்க உங்களை, சரிங்களா? ஸோ நீங்கள் பேசுகிறீங்களா, நியாயத்தை மட்டும் பேசுங்க. அவருக்கு அவங்களுக்கு கூட்டம் வந்து கட்டுப்படுத்தலைன்னா, நான் பசங்க அப்படி தான், அவங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? பட் ஆனால் தளபதிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, புரியுதுங்களா? அப்படியே கை கட்டின்னு டாட்டா பாய் பாய் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு அந்த கட்சி கிடையாது. இது வந்து வேறு மாதிரி. தமிழ்நாட்டில் ஹைஜெனிக்கான ஒரு கட்சினா டிவிகே மட்டும்தான். அதுவும் இல்லாமல் மக்களுக்கான கட்சி இது, சரிங்களா? இது பழைய வருஷம் நூற்றாண்டுக்கான கட்சி கிடையாது. இப்போ இருக்கிற ஸ்டார் இவர், அதுலேருந்து பொலிட்டிக்கலில் வர்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு, புரியுதுங்களா? அதை வந்து நீங்கள் கொச்சப்படுத்தி பேசுகிறீங்க, ஓகேங்களா? அவர் நடந்து வரத்துக்கு ரெடி. மக்கள் கூட்டம், சரிங்களா? அது கட்டுப்படுத்த முடியாதுன்றது இல்லை. பசங்க அப்படி இருக்காங்க, சரிங்களா? அது அவ்வளோ க்ரௌடு வரதான் செய்யும், எவ்வளோ க்ரௌடு வரும், புரியுதுங்களா? ஏங்க நீங்கள் ரோட்டில் வாங்க, ஒருத்தா